Good morning, children. Now let us get to know the difference between laws and rules. So, laws and rules ரெண்டுமே என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறது. இப்போ எதுக்கு லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீப்புள் சேஃபாகவும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வாழறதுக்காகவும் லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போது ரூல்ஸ்க்கும் லாஸ்க்கும் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி லாஸ் அண்ட் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக உள்ளது. எல்லாம் ஒரே விஷயத்தை நோக்கி இருக்காது. ஒரு விஷயத்துக்கும் நோக்கி லாஸும் ரூல்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ லா யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பை த கவர்மெண்ட். அதை பப்ளிக் மேலே என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு, ஃபுல் பப்ளிக் மேலே என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும். லாவை ஃபாலோ பண்ணலைன்னா கான்சிக்வன்சஸ்னால் எதிர்விளைவுகள் இருக்கும். ரெண்டாவது ரூல்ஸ் என்னென்னா இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கக்கூடாதுன்ட்டு. இப்போது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எது லா எது ரூல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ லிட்ரிங் இஸ் லா. அதாவது குப்பை போடுறது, அது குப்பை போடக்கூடாது அப்படின்றது லா. அதை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபைனும் இருக்கும், ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பப்ளிக். இன்னொன்று என்னென்னா நம்ம குப்பை போட்டுகிட்டே இருந்தோம்னா பொல்யூஷன் காஸ் ஆகும். ரெண்டாவது நோ பிளேயிங் ஃபுட்பால் இன் ஹவுஸ். அது லாவா ரூலாக பார்த்தா அது ரூல். ஸோ வீட்டுக்குள்ளே ஃபுட்பால் விளையாடினா என்ன ஆகும் தெரியாமல் விண்டோஸில் இருக்கிற கிளாஸ் உடஞ்சி போகலாம். இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் அது உடஞ்சி போகலாம். இல்லை டிவி மேலே பட்டதுன்னா உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ரூல். இப்போது ரூல் என்னென்னு பார்த்தா ரூல்ஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆகும், யார் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபேமிலிஸ்குள்ளே ரூல்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்ஸ், அப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த டீமில் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் ரூல்ஸ் இருக்கும், ஆர்கனைசேஷன்ஸில் ரூல்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் நார்மல் ஆர்கனைசேஷன்ஸ், சொசைட்டிஸ், அந்த மாதிரி குரூப்ஸில் ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் தனிப்பட்ட முறையில் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இன்ஸ்டிடியூஷனோ பிரின்சிபலோ அந்த மாதிரி அந்த ஹெட் ஆஃப் த குரூப் ஃப்ரேம் பண்ணுவாங்க. லாஸ் சிட்டிஸில், ஸ்டேட்ஸில், கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை இந்த லோக்கல் ஸ்டேட்டும் ஃபெட்ரல் கவர்மெண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுறது தான் லாஸ். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி யார் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்னு இருந்தால் அதில் இருக்கிற கோச்சஸ், அப்புறம் லீடர்ஸ், அப்புறம் ஒரு கம்பெனியில் இருக்கிற பாஸ் இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லாஸ் கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ். இப்போது ரோட்டில் நம்ம சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா, கரெக்டாக ரூல் பிரகாரம் போகிறோமா இல்லையா அப்படின்றத போலீஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட், அப்புறம் ஜட்ஜஸ்லாம் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரூல்ன்றது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி
மாறுபடும். இந்த லா வந்து voted by elected people. யார் வந்து நம்ம பப்ளிக், அதான் பப்ளிக் இன் ஜென்ரல், யார் வந்து ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறோமோ அந்த பப்ளிக்காக லா வந்து உருவாகி இருக்கு. தென் பிரேக்கிங் ரூல்ஸ், அதோட கான்சிக்வன்சஸ். இப்போது வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன, திட்டு கிடைக்கும். அப்புறம் சில இடங்களில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் போடுவாங்க. அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸும், அந்த இடத்துல நம்ம ரூல் ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் குறையும். லா பிரேக் பண்ணால் என்ன ஆகும், கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை சார்ஜஸ், க்ரைமில் வந்து நம்மளை ஈடுபடுத்துவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கத்தி அந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸில் தூக்கிட்டு போகக்கூடாதுன்றது இருக்குது. நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ தூக்கிட்டு போனால் என்ன ஆகும், நம்மளை வந்து க்ரைம் அந்த செக்ஷனில் வந்து தண்டிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில இப்போது நம்ம வந்து ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா ஃபைன் கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து லா ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் சில சமயங்களில் ஜெயிலுக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ் ஃபாலோ பண்ணலன்னா. உங்களுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நோ ரன்னிங் இன் த ஹால். இப்போது ஸ்கூல்லையோ இல்லை வந்து வீட்டில் ஹால்லலாம் ஓடக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா இட் இஸ் அ ரூல். அப்புறம் 18 years to vote, அது என்னென்னா இட்ஸ் அ லா. 18 years ஆனால் ஓட் பண்ணலாம் அப்படின்றது லா. அப்புறம் காரில் சீட் பெல்ட் வேர் பண்ணணும் அப்படின்றது ரூலாக லாவான்னு பார்த்தா இட்ஸ் அ லா. நோ ஸ்டீலிங், திருடக்கூடாது, எங்கே இருந்தாலும் திருடக்கூடாது, ஒரு ஷாப்பில் போனால் திருடக்கூடாது, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டீல் பண்ணால் இட் இஸ் நோ, மஸ்ட் நாட் ஸ்டீல்ன்றது இட்ஸ் அ லா. அப்புறம் பி ஹோம் பிஃபோர் டார்க், அம்மா சொல்லுவாங்க இல்லையா, ஈவினிங் 6க்கே வந்துருங்க, 6:30க்குள்ளே வந்துருங்க அப்படின்ட்டு. இட் இஸ் அ ரூல், வீட்டில் போடுற ரூல். நோ லவுட் டாக்கிங், எங்கே இருந்தாலும் ஒரு பப்ளிக் காமன் பிளேஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரூல். ஓகே. தென் நோ டீசிங், யாரையும் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல் ப்ளஸ் அது லாலேயும் இருக்குது. இப்போ லான்னு பார்த்தோம்னா ஸ்கூலில் பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் இல்லைன்னா வந்து ஹையர் செகண்டரி அப்புறம் வந்து காலேஜஸ்லலாம் ரேக்கிங்னு ஒன்று இருக்கும். சீனியர்ஸ் ஜூனியர்ஸை கிண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இட்ஸ் அ லா. அப்புறம் காஸ் ஹார்ம் டு அதர்ஸ், இன்னொருத்தருக்கு ஹர்ட் பண்ணுறதோ இல்லை எந்த விதத்தில் பாதிப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இட் இஸ் அ லா. ஃபாலோயிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் அட் ஹோம், ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும், வீட்டில், ஸ்கூலில், நம்ம இருக்கிற இடங்களில் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இப்போது வந்து நம்ம டீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், கான்சிக்வன்ஸ் ஒன்று. இப்போ ஸ்கூலில் யாரையா டீஸ் பண்ணுறோம், ரொம்ப அடிக்கடி டீஸ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் டீஸ் பண்ணோம்னா வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. 2வது தடவை 3வது தடவை அப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது அப்புறம் பனிஷ்மெண்ட் மாத்திரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அந்த பர்சன் யாரை நம்ம வந்து டீஸ் பண்ணுறோமோ கிண்டல் பண்ணுறோமோ அவங்க வருத்தப்படுவாங்க, ஹர்ட் ஆவாங்க. ரூல்ஸும் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜஸ், அதுக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் மாறுபடும். லாஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது, அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லா, ஒருத்தருக்கு ஏற்ப லா வந்து மாறாது. இன்னொன்று பட் கண்ட்ரி வைஸ் அது வந்து லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓட்டிங் ஏஜ் யூஎஸ்ஏயில் ஓட் பண்ணக்கூடிய ஏஜ் எந்த ஏஜ் வந்தால் ஓட் பண்ணலான்னா 18 இயர்ஸ். அதே சிங்கப்பூரில் ஓட்டிங் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் ஆனால் தான் ஓட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மைனர் டிஃப்ரென்சஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி லாஸில் மாறும். எதுக்கு இந்த மொத்தத்துக்கு டோட்டலாக எதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் லாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம்னா அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி நடந்துக்காமல் இருக்க, அப்புறம் சேஃப்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ஒருத்தரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். குட் டே சில்ட்ரன். இதே மாதிரி எதெல்லாம் ரூல்ஸ் எதெல்லாம் லாஸ்ன்ட்டு நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ.